தரிசனங்களை பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். அதில் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது. நானும் உங்களை போல எல்லாரும் மாதிரி எல்லாவித பாவங்கள் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த மனிதன் தான். நான் பேசுவதற்கு பயப்படுவேன், ஒருவருக்கு முன்னாடி பேசுவதற்கு தடுமாறின நாட்கள் உண்டு. ஆனால் இந்த அனுபவம் பெற்றுக்கொண்ட பிறகு எத்தனை மக்கள் வந்தாலும் அவர்கள் மத்தியில் தைரியமாய் என்று பேச கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு பிறகு நான் ஒரு நாள் 2010 வருஷம் அக்டோபர் மாதம் நான் விசுவாசிக்கிற ஒரு சொப்பனத்தை பார்த்தேன். என்ன சொப்பனம் அப்படின்னா, அதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏன்னா அதுக்கும் கடைசி காலத்துக்கு ஒரு லிங்க் இருக்கிறதுனால சொல்லி முடிக்கிறேன். ஒருவேளை சிலர் நம்பலாம், நம்பாமலும் இருக்கலாம். ஆனால் நம்புகிற காலங்கள் வரும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அப்போது அந்த சொப்பனம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், திடீரென்று நான் இரவு நேரத்தில் என்னுடைய சரீரத்திலிருந்து எனக்குள்ளிருந்து வெளியே போகிறது என்னுடைய ஆத்மா. அப்போல்லாம் தெரியாது ஆத்மா வெளியே போகிறதெல்லாம். போயிட்டு அப்படியே மேலே போயிட்டே இருக்குது. அப்படியே போயிட்டு மேகத்தில் போகிறேன். போனதும் அங்கேருந்து ஒரு பெரிய மகிமையான ஒரு உருவத்தை பார்த்தேன். அங்கிருந்து ஒரு சத்தம் வருகிறது. சத்தம் வந்தது மாத்திரமல்ல, 2 கரங்களை பார்க்கிறேன். இந்த கரத்திலிருந்து இடது கரம் பார்த்து சொல்லுது, இடது பக்கம் போ என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. இடது பக்கம் போக என்று சொல்லும்போது சின்ன வயதில் நான் நினைத்து கொண்டிருந்தேன், இடது என்று சொன்னால் நரகம் என்று நினைத்து கொண்டிருந்ததுனால சின்ன பிள்ளைலாம் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நான் ஆண்டவர் என்னை இடது பக்கம் போக சொல்கிறார் அப்படின்னு நான் நரகத்துக்கு போக சொல்கிறான்னு சொல்லி நான் பயந்து அழுகிறேன். ஆண்டவரே, நரகத்துக்கு மட்டும் நான் போகக்கூடாது ஆண்டவர்னு சொல்லி அழுகிறேன். ஆனால் அழுது கொண்டே இருக்கும்போது மறுபடியும் ஒரு சத்தம் வருகிறது, புறப்பட்டு போ என்று சொல்கிற வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தை வந்ததும் போகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நான் இருந்து வரேன். சாதாரண கிராமம், பண்ணி ஒரு குச்சிப்பிளாவில் இருக்கிற களியக்காவலுக்கு அருகாமல் இருக்கிற கிராமத்தில் வந்து ஆண்டவர் என்னை புறப்பட்டு போக சொல்லுகிறார் என்பதை எனக்கு தெரிந்தது. அப்புறம் அதே சுற்றத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா? போகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி போகிறேன். பல இடங்களுக்கு போகிறேன். பல இடங்களில் போயிட்டு ஒன்று சொல்கிறேன், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். இதே சத்தம், இயேசு வருகிறார் அப்படின்ற ஒரு பெரிய பகிரங்கமான ஒரு பெரிய ஒரு சத்தமே வாயிலிருந்து புறப்படுகிற சொப்பனத்தில். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இயேசு வருகிறார் ஒரே ஒரு செய்தியை மட்டும் உலகம் வந்து சொல்லணுன்ற பெரிய பாரம் இயக்கம் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என்னை விடலை. இப்படியாகத்தான் நகரின் வரைக்கும் ஆந்திராவில் 6 வருஷம் இந்த கர்த்தருடைய பெருந்தான கிருபையினால் அதை தாண்டி அநேகரை கிறிஸ்துக்களை நடத்தும் நகரின் தேசத்துக்கு கற்றுக்கொண்டு வந்தார். அநேகரை கற்றுக் கொடுத்தார். பல சபைகளிலிருந்து இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. ஒன்று இந்த செய்தியை நீங்கள் உங்கள் சபைகளில் போயிட்டு நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பி தான் அநேக சபையில் நீங்கள் இருக்கிறீங்க. ஒன்று இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் ஒவ்வொன்றும் அதை தான் காண்பித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் சொல்லுவீங்க இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார்?